தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு வாரம் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அவரை தற்போது அவருடைய தொண்டர்கள் சந்தித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று 7 நாள் பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்த பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசுமுறை பயணமாக இது 7 நாட்களுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை 9:50 மணிக்கு பயணிகள் விமானத்தில் ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொள்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஜெர்மனியில் உள்ள அயலக அணி நிர்வாகிகளை முதலில் சந்திக்க இருக்கிறார். அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஜெர்மனியில் உள்ள அயலக அணி நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். அதன் பிறகு ஜெர்மனியில் இருந்து லண்டனுக்கு பயணம் செய்கிறார். செப்டம்பர் 1ஆம் தேதி அவர் ஜெர்மனியில் இருந்து லண்டன் செல்கிறார். அதன் பிறகு செப்டம்பர் 2ஆம் தேதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொழில் முனைவோர்களை சந்தித்து உரையாற்றுகிறார். அதாவது தமிழகத்தில் முதலீடு செய்ய இருக்கக்கூடிய அந்த முனைவோர்களுடனான ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சந்திப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டிற்கு முதலீடு செய்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சூழல்கள் குறித்து அவர் அந்த உரையில் பேசுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அயலக தமிழர் நல வாரியத்தின் கீழ் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார். குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய உருவப்படத்தை அங்கே அவர் திறந்து வைத்து இருப்பதாக நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் தெரிவித்திருந்தார். லண்டனில் உள்ள தமிழர் நல வாரியத்தின் நிகழ்வுகளில் செப்டம்பர் 6ஆம் தேதி பங்கேற்கிறார். அப்போது இந்த 7 நாள் பயணமாக தொழில் முதலீடுகளை இருப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் செய்த நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டெல்லாம் இங்க வந்து வரவேற்பதற்காக இங்க வந்திருக்கிறார்கள். அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த முறை சென்ற போதெல்லாம் நீக்கப்பட்ட முதலீடுகள் இந்த அரசுமுறை பயணம் என்பது 7 நாட்களுக்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த பயணம் செய்யப்படுகிறார்கள், முதலீடுகளில் என்ன வகையான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரிவாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். செப்டம்பர் 7ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்டு அவர் சென்னைக்கு திரும்புகிறார். செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை சென்னை விமான நிலையத்தில் இருப்பார் என்கின்ற இந்த 7 நாள் பயண திட்டம் என்பது தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி நான் திரும்பி வருகிறேன். தமிழகத்திற்கு திரும்பி வருகிறேன். இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10,62,752 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். இதன் மூலமாக 32,82,132 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடையக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். இதன் மூலமாக 32,82,132 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடையக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பல நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வளர்ச்சி வந்திருக்கான்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களே ப்ரூஃபாக இருக்குது. என்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலையும் தமிழ்நாடு அமைதி மாநிலமாக திறமையான இளைஞர்களை
இருக்கக்கூடிய மாநிலமாக, வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி உயர்ந்திருக்கிற காரணத்தினால தரவுகளோட அந்த விவரங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறேன். இது வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்தில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிங்கப்பூரில் ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த 36 ஒப்பந்தங்களில் 23 திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் இருக்கிறது. இதோட தொடர்ச்சியாகத்தான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன். அங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய எம்ஓயுக்கள் பற்றி ப்ரெஸ் ரிலீஸை நான் தர சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு திரும்ப வர அன்னைக்கும் நான் உங்களை சந்தித்து இது குறித்து விவரமாக சொல்ல இருக்கிறேன். இந்த பயணத்தில் குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் நடக்கிற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு பகுத்தறிவு தந்தை பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் செல்லுகிறேன். ஆகவே உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும். தமிழ்நாட்டு மக்களோட அன்போடு நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதையும் உங்களிடத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டு பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகல. என்ன விமர்சனம் சொல்றாங்க? இல்லை, அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக. வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணியில் ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க, புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? புதிய கட்சிகள் வரவில்லையோ புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை சார். பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில். அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினச்சது நடக்காது. உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றது தான் உண்மை. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன சார்? சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க, அது குறித்து உங்கள் கருத்து என்ன? எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதிகம் பேச மாட்டேன். இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. வயருக்கு
தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு வாரம் அரசு ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி நான் திரும்பி வருகிறேன். தாயகம் தமிழகத்துக்கு திரும்பி வருகிறேன். இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10,62,752 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.